நாராயண நாராயண. தாயே, தாய் யசோதை நந்தகுமாரரின் வாயில் இந்த முழு பிரபஞ்சத்தையும் தரிசித்து விட்டார். இனி தாய் யசோதைக்கும் இந்த உண்மை தெரிந்துவிடும். கண்ணன் வேறு யாருமல்ல, சாட்சாத் புத்திர ரூபத்தில் வந்த நாராயணன் என்று. நா சத்யாத் தூ கிருத்தம் பரம். தேவரிஷி, சத்தியத்துக்கு நிகர் சரியானது வேறெதுவும் இல்லை. தாய் யசோதையோ தாமே பரம சத்திய நாராயணின் தாய் ஆவார். அவருக்கு உள்ள உரிமையாக பிரபுவுக்குள்ளேயே எப்பொழுதும் இயங்கும் முழு பிரபஞ்சத்தை பற்றி அறிவதும் இந்த பிரபஞ்சத்தின் உண்மை ரூபத்தை காண்பதும் இருந்தது. இருப்பினும் தாயே, எனது ஐயமானது இந்த உண்மையை அறிந்த பிறகு தாய் யசோதை ஒருவேளை பக்த யசோதை ஆகிவிட்டால், அதோடு கண்ணனை மகனாய் இல்லாமல் மாறாக கடவுளாக வணங்க ஆரம்பித்து விட்டால், அவ்வாறு நடந்துவிட்டால் பரம அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணரின் நோக்கம் எவ்வாறு நிறைவேறும் தாயே? தேவரிஷி, விதி என்ன விதித்திருக்கிறதோ அதை நான் அறிய மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு குழந்தை எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம், கடவுளாக கூட. அப்பொழுதும் அவர் தனது தாயின் செல்ல பிள்ளையாகவே இருப்பார். சத்திய வாக்கு தாயே, சத்திய வாக்கு. நாராயண நாராயண. மனம் விரும்புதே தேனியாக மாற, ரிங்கரித்து 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 பாட, ஒளி மிகுந்த என் மனைவியின் கண்களை மூட, என் உண்மை காதலை காதுகளில் ஓத, மனம் விரும்புதே தேனியாக. நாம் எங்கே செல்கிறோம் கடவுளே? முக்தி. கடவுள் கம்சரின் முக்தி வைகுண்டத்திற்கு செல்கிறோம் பிராப்தி. நான் அறிவேன் உனக்கு என் மீது காதல் இல்லை. இருப்பினும் எனக்கு உன் மீது காதல் இருக்கிறது. உனக்குமா பிராப்தி? எவரும் தன் கணவர் எனும் கடவுளிடம் பயப்பட மாட்டார்கள். அதிலும் நான் சாட்சாத் கடவுளேதானே. ஆகையால் இந்த கடவுளிடம் பயப்பட தேவையில்லை. சீக்கிரம் வா வா. கவனமாக. கடவுள் கம்சன் உனக்கு தருகிறார் காதல் நிறைந்த பரிசு. எனது விதவையான மனைவி பிராப்தி இன்று நடக்கும் உனது அலங்காரம். இப்போது உன் கண்களை திறக்கலாம். யசோதா, 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 எழுந்துரு. யசோதா, கண்ணா. யசோதா, கண்ணா, நீ நலம் தானே? கண்ணா, எங்கே இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா. யசோதா, யசோதா, நீ நலம் தானே? கண்ணன் நலமோடு தான் இருக்கிறான். உனக்கு என்னவாயிற்று? நீ ஏன் மயக்கம் அடைந்து விட்டாய்? நந்தரே, நமது மகனுக்கு இருக்கும் ஆபத்து அவனை விட்டு விலகவில்லை. இன்னும் அவன் மீது அசுர சக்திகளின் தாக்கம் உள்ளது. மிகவும் அதிகமான அசுர சக்தியின் தாக்கம் உள்ளது நந்தரே. கடவுளே, இதெல்லாம் ஒன்றும் சொல்லாதே. சொல்ல வேண்டாம். வா. பார்த்து நீ மட்டும் அனுபவம் கொள். கடவுள் கம்சனின் தெய்வீக தனிச்சிறப்பான காதலின் அனுபவம்.
இனிமையான மகிழ்ச்சியுடன் நனைந்தது. இதயத்தின் ஒவ்வொரு பாகமும். எத்தனை சௌபாக்கியம் கொண்டவள் நீ பிராப்தி. உனது இந்த சௌபாக்கியத்தை கண்டு எனக்கே பொறாமையாக உள்ளது. நான் அறிவேன் பிராப்தி. நான் உன்னை உன் விருப்பத்திற்கு எதிராக விவாகம் செய்து கொண்டேன். நீயே சிந்தித்துப் பார். வேறு ஒருவரை மனம் புரிந்திருந்தால் உனக்கு இந்த அன்பு கிடைத்திருக்குமா? என்ன சிந்திக்கிறாய் பிராப்தி? யார் அவன்? நீ மனம் புரிய விரும்பியவன் யார்? பத்தினி பிராப்தி. எனது இனிய மனைவி பிராப்தி. நான் உனக்கு காதல் தானம் செய்கிறேன். நீ எனக்கு பக்தி தானம் தா. நான் உனக்கு அபிஷேகம் செய்கிறேன். நீ கடவுள் கம்சரின் மந்திர ஜபம் செய். கூறு. ஓம் கம்சனாய நமஹ. கூறு கூறு கூறு. ஓம் கம்சனாய நமஹ. 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 நீ உனது வினைகளால் விதவையானாய் பிராப்தி. ஓம் கம்சனாய நமஹ. ஆனால் கடவுள் கம்சனின் அபிஷேகத்தால் உன்னுடைய எல்லா பாவங்களும் கரைந்து விட்டன. கம்சனாய நமஹ. ஓம் கம்சனாய நமஹ. ஓம் கம்சாய நமஹ. ஓம் கம்சாய நமஹ. ஓம் கம்சனாய நமஹ. ஓம் கம்சனாய நமஹ. ஓம் கம்சனாய நமஹ. ஓம் கம்சனாய நமஹ. ஓம் கம்சனாய. கண்ணன் மீது அசுர சக்திகளின் தாக்கமா? இவை அனைத்தும் உனக்கு ஏற்பட்ட பிரமைதான். இல்லை நந்தரே, எனக்கு எந்த பிரம்மையும் இல்லை. இதை என்னுடைய கண்களால் நான் கண்டேன். சரி, தாங்கள் கூறுங்கள் நந்தரே. இது அசுர சக்தியின் தாக்கம் இல்லை என்றால் வேறு என்னவாக இருக்கும்? நமது சிறிய குழந்தையின் வாயில் முழு பிரபஞ்சமும் எவ்வாறு தெரியக்கூடும்? பிரபஞ்சமா? 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 வாயிலா? நிச்சயம் இது கம்சனின் சூழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன்தான் என் மகனை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறான். இது அனைத்திற்கும் அந்த கம்சன் மட்டும்தான் காரணம் நந்தரே. அவன் தான் என் மகனை என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறான். பிராப்தி, இப்போது உன்னுடைய விதவை கோலம் மற்றும் எனது இனிமையான மனைவி ஆகிய இரு பிணைப்பிலிருந்தும் விடுதலையாகிவிட்டாய். முழு சுதந்திரம். ஏனென்றால் காதல் எவரையும் கட்டி போடாது, விடுதலை அளித்து விடும். இப்போது நீ எதுவும் செய்யலாம். இத்தனை ஆண்டுகளாக நீ விரும்பியதை எல்லாம் கடவுள் கம்சர் உன்னை நிரந்தரமாக விடுதலை செய்து விட்டார். எனது சுதந்திர மனைவியை எவ்வாறு அலங்கரிக்க வேண்டுமெனில் இதுவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணிற்கும் அவ்வாறு செய்திருக்க கூடாது. என்னை வஞ்சித்துவிட்டு உயிரோடு இருப்பது என்பது நிகழக்கூடியதல்ல. கடவுள் கம்சனின் சுதந்திர மனைவி பிராப்தி
நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் அனைத்தும் அறிவேன். இன்று எனக்கு ஒரு புது செய்தி கிடைத்துள்ளது. அதுவானது நீ யசோதை அத்தையின் மகன் இல்லை என்று. கோபிகை, நீ எங்களது விருந்தினர். அதனால் தான் நீ பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆயினும் ஒரு விஷயம் நினைவில் கொள். நான் என் தாயின் செல்லப்பிள்ளை. எனது தாயின் செல்லப்பிள்ளை. எனது தாயின் நான் செல்லப்பிள்ளை. இடையா, எவரும் தனது தாயை தனது குறும்புகளால் இத்தனை கொடுமைப்படுத்த மாட்டான். கோபிகை, இதெல்லாம் உனது தவறுதான். நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. நான் யாருக்கு வேண்டுமானாலும் தீங்கு இழைக்க முடியும். ஆனால் எவரும் எனக்கு தீங்கிழைக்க முடியாது. நீயே இதை ஒப்புக்கொள். இது உனது தவறென்று தவறென்று தவறென்று. கோபிகை, இது எனது தவறல்ல. முழுவதும் உனது திட்டம்தான். நீதான் என்னை மண்ணை உண்ணச் செய்தால். நீதான் தாயாரை அழைத்துக் கொண்டு வந்தாய். அனைத்திற்கும் காரணம் நீயே. உன்னால் தான் என் மீது தாயார் கோபம் அடைந்தார். உன்னாலே தான் என்னால் என் தாயாரை சமாதானம் செய்ய இயலவில்லை. நீ இங்கிருந்து போய்விட மாட்டாயா கோபிகை? ஏனென்றால் நீ எனது கண்ணன். உனது எல்லா குறும்புகளையும் மூட்டை கட்டி வைக்காத வரையில் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன், செல்லவே மாட்டேன். நச்சரிப்பு ராதா. கண்ணா, தாயே, நீங்கள் நலம்தானே தாயே? கண்ணா, உன்னுடைய தாய் நலம்தான். நீ நலம்தானா? தந்தையே, நான் முற்றிலும் நலமோடு இருக்கிறேன். நீ பார்த்தாய் யசோதா, நான் தான் கூறினேனே, அவனுக்கு ஒன்றுமில்லை, நலமாக தான் இருக்கிறான். என்ன குழப்பம் தந்தையே? ஏன் அனைவரும் குழப்பம் கொண்டு இருக்கிறீர்கள்? கூறுங்கள் தாயே. கண்ணா, உன் தாயாருக்கு தோன்றுவது என்னவென்றால் உன்னிடத்தில் ஏதோ அசுர தாக்கம் இருக்கிறதென்று. அசுர தாக்கமா? ஆனால் அத்தை, அசுரர்கள் மண்ணுண்ண மாட்டார்கள். இதற்கு காரணம் கண்ணனின் குறும்புத்தனம்தான். கோபிகை, நந்தரே, நான் எனது கண்களால் அதை கண்டேன். நீங்கள் அவனிடம் கூறுங்கள், கூறுங்கள். கண்ணா, உன் வாயை திற. தந்தையே, ராதா போய் கூறுகிறாள். நான் உன் மண்ணை உண்ணவில்லை. விஷயம் மண்ணை பற்றி அல்ல. உன்னுடைய தாய் உன் வாயில் பிரபஞ்சத்தை பார்த்தார்களாம். பிரபஞ்சமா? அப்படி என்றால் என்ன தந்தையே? நீ முதலில் வாயை திற, பிறகு எல்லாம் புரிந்துவிடும். தந்தையே, நான் என் வாயை திறக்க மாட்டேன். ஒருவேளை தாயாரை போல் நீங்களும் மயக்கம் அடைந்து விட்டால்? தந்தையே, நான் எப்பொழுதும் என் வாயை திறக்கவே மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் உன் தாயாரை பற்றி யோசி. நீ வாயை திறக்காவிட்டால் உன் தாயாரின் சந்தேகம் அதிகரித்துவிடும். நீ வாயை திற. பார்த்தீர்களா? நான் கூறியது உண்மைதானே? அசுர சக்தியின் தாக்கத்தினால்தான் கண்ணன் தன் வாயை திறக்க மறுக்கிறான். நாராயணா. ஸ்ரீதரா, நீ என்னால் தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாய். அதை சற்று நினைவில் வைத்துக்கொள். கம்சனிடமிருந்து உன்னை காப்பாற்றினேன். நாராயணா. கூறு ஸ்ரீதரா, தேவகியின் 8வது மகன் எங்கே இருக்கிறான்? கம்சனின் பரம எதிரி, உன்னை போன்ற பிரம்ம ராட்சசர்களையும் மனிதர்களாக மாற்றிய பாலகன் எங்கே? புத்தகஜா, நீதான் எனது உயிரை காப்பாற்றினாய். ஆதலால் உன்னிடம் நான் பொய்யுரைக்க மாட்டேன். சென்று விடு இங்கிருந்து. ஏன் வீணாக உனது மரணத்திற்கு அழைப்பு விடுக்கிறாய்? ஸ்ரீதரா, மரணத்திற்கு நீதான் அழைப்பு விடுகிறாய். உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் பாலகன் எங்கே என்று கூறு. புத்தகஜா, நீ இவ்வாறு மரணிக்க துடிப்பாயானால் நிச்சயம் நான் உனக்கு கூறுகிறேன். நிச்சயம் கூறுகிறேன் உனது முக்திக்கான மார்க்கத்தை. இனியும் தாமதிக்காதே, அழைத்துச் செல் அந்த பாலகனிடம். நாராயணா. கண்ணா, உனது தவறை திருத்திக் கொள்ள ஒரே வாய்ப்பு தான் உள்ளது. நீ ராதையின் கண்ணனாவாய். உன் மீது எந்த அசுர தாக்கமும் ஏற்படவே இயலாது. உன் வாயை திரை கண்ணா. ஆம் கண்ணா, உன் தந்தை சொல்வதை ஒரு முறை செய்துவிடு. உனது வாயை திற. கண்ணா, உன் வாயை திற. கண்ணா, வாயை திற. கண்ணா, வாயை திற. ஆம் கண்ணா, வாயை திற. ஆம் கண்ணா, நீ இப்பொழுது வாயை திற. சரி தந்தையே.
பார்த்தாயா, நான் தான் கூறினேன் அல்லவா இது உன் பிரம்மை என்று. இல்லை நந்தரே, அது பிரம்மை அல்ல. நீயே யோசி, இந்த சிறு குழந்தையின் வாயில் அந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்திருக்க முடியும்? அவை எனக்கு தெரியாது நந்தரே. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். நான் கண்டவை எல்லாம் பிரம்மை அல்ல, அவை அசுர சக்தியின் தாக்கம். பிறகு இதுவும் அசுர சக்திதான். அதனால்தான் இப்பொழுது எதுவும் தெரியவில்லை. ஆனால் யசோதா... இல்லை நந்தரே, நாம் நமது பிள்ளையை முனிவர் கர்காச்சாரியாரிடம் கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய பார்வைக்குத்தான் தெரியும் இந்த சம்பவத்தின் பின்னுள்ள உண்மை என்னவென்று. வாருங்கள் நந்தரே, நாம் உடனடியாக செல்ல வேண்டும். வாருங்கள். அமைதி கொள் யசோதா. கண்ணனின் பாதுகாப்பு நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியம். நாம் இன்றே குரு கர்காச்சாரியார் ஆசிரமத்திற்கு செல்வோம். ஆனால் தந்தையே, நீங்கள் சரியான முடிவுதான் எடுத்திருக்கீர்கள் மாமா. முனிவர் கர்காச்சாரியர் இந்த கண்ணனை பார்த்தவுடன் கூறிவிடுவார் இவனுள் என்ன சக்தி உள்ளதென்று. கண்ணா, எல்லோருக்கும் பெரும் சந்தேகம் உள்ளது. உனக்குள் ஏதோ அசுர சக்தி உள்ளதென்று. ஆனால் எனது மனம் கூறுகிறது உன்னுள் ஏதோ தெய்வீக சக்தி உள்ளதென்று. ஏனென்றால் நீ ராதையின் கண்ணன் ஆவாய். மேலும் ராதையின் கண்ணன் தெய்வீகமாக தான் இருக்க முடியும். நாராயண நாராயண. பிரபு, தேவி ராதா பரம அவதாரத்தை புல்லாங்குழல் வாசன் என்றும் சில நேரங்களில் இடையணை என்றும் அழைக்கிறார். ஆனால் பிரபு, இன்று தேவி ராதையின் சிந்தையில் இத்தனை பெரிய மாற்றமா? தேவி ராதையின் இதயத்தில் நந்தகுமாரர் மீது இந்த தெய்வீக நம்பிக்கை எவ்வாறு ஏற்பட்டது பிரபு? தேவ ரிஷி, தேவி ராதைக்கு கண்ணனோடு உள்ள இந்த ஒப்பந்தமானது இவ்வுலகின் இயல்பான நடைமுறையே ஆகும். ஆனால் அதன் உண்மையானது ராதா சித்தோ ஹரியாகும். அதாவது ஜன்ம ஜன்மங்களாக தேவி ராதையின் இதயத்தில் நானே வாசம் செய்கிறேன். ஆகட்டும் பிரபு, நந்தகுமாரரிடம் தெய்வீக சக்தி உள்ளது. இதை பற்றி தேவி ராதைக்கு எவ்வாறு தெரிந்தது? தேவ ரிஷி, எவ்விதத்தில் தேவி லட்சுமியின் இதயத்தில் ஏற்படுகின்ற சம்பவங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக நான் திகழ்கிறேனோ அவ்விதத்திலேயே நந்தகுமாரனுடைய வாழ்க்கையிலும் நிகழவிருக்கும் சம்பவங்களின் உண்மையை பற்றி தேவி ராதை நன்கு அறிந்திருப்பார்கள். நாராயண நாராயண. நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். கிருஷ்ண சித் சிதா ராதா, ராதா சித் சிதோ ஹரி. நாராயண நாராயண. இதோ பார், இதுதான் உனது முக்தி தலம், எனது நாராயணனின் வசிப்பிடம். நாராயணா, இன்று உனது முக்தி ஸ்தலத்தை மரணஸ்தலமாக்குகிறேன். ஒருவரையும் உயிரோடு விடமாட்டேன். உன்னால் அறிய இயலவில்லை அந்த பாலகன் யாருடைய மகன் என்று. ஆனால் அவனுடைய தாய் தந்தையரோடு அவனையும் கொல்லப் போகிறேன். இங்கு யாரும் இல்லை. இப்பொழுது அவர்கள் இல்லை. ஆனாலும் விடமாட்டேன். அவர்கள் வருகைக்காக காத்திருப்பேன். நான் அல்ல, மரணம் அவர்களுக்காக காத்திருக்கும். அவர்கள் இல்லத்தில்